தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி நடத்துகிற ஆணவ கொலைகளுக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தோழர்களே, மாணவர்களே, எனக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்த தோழர் சுதிகா அவர்களே, விளக்கம் எழுப்பிய தோழர் இனியன் அவர்களே, உரையாற்றிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் தோழர் மகிழன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில மாணவரணி தலைவர் தோழர் மனோஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வெள்ளையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்கிற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் செய்த குற்றம் என்ன? அவரை வெட்டி படுகொலை செய்த சுர்ஜித்திற்கும் இந்த கவினுக்குமான பிரச்சனை என்ன? இருவருக்கும் ஏதாவது உள்விரோதம் இருந்ததா? பழிநீக்க செய்யப்பட்டதா? இதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தனவா? வாய்க்காவரத்து தகராறா? எதுவும் இல்லை. இந்த சுர்ஜித்தினுடைய உடன் பிறந்தவளை கவின் காதலித்தான், உண்மையாக காதலித்தான். அந்த பெண், அந்த தோழி சொல்கிறார், நானும் கவினும் 10 வருடங்களாக காதலித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உண்மையாக காதலிக்கிறோம். இருவரும் பள்ளி காலத்தில் இருந்து பழகுகிறார்கள். பள்ளியிலேயே அவர்கள் நண்பர்களாக இருந்து அந்த நட்பு காதலாக மலர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகளாக நாங்கள் உண்மையாக காதலித்தோம் என்று அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காதலித்தார் என்ற ஒரு குற்றத்திற்காக, அது வேறு சாதி பெண்ணை, தன்னை விட உயர்ந்த சாதி பெண்ணை காதலித்தார் என்பதற்காக ஒரு இளைஞன் இந்த தமிழ்நாட்டில் துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இது ஒரு நாகரிக சமூகத்தில் நடக்குமா? இதை பார்த்து இந்த சமூகம் கொந்தளிக்கவில்லை என்றால், இதை பார்த்து ஒரு சமூகத்திற்கு கோபம் வரவில்லை என்றால், ஒரு அறச்சீற்றம் வரவில்லை என்றால், இந்த தமிழ் சமூகம் காட்டுமிராண்டி சமூகமா என்கிற தலையுடைய வைக்கிற கேள்வி நம்முள் எழுகிறதா இல்லையா? காதலிப்பது குற்றமா? அது உண்மையாக காதலிப்பது குற்றமா? 10 ஆண்டுகள் காதலிப்பவர்கள் இதை வீடில் பொருத்தமான ஒரு மாப்பிளையை எங்க போய் தேடுவ? திருப்பூரில் யுவன்யா என்கிற பெண் திருமணமாகி 78 நாளில் தற்கொலை செய்து மாண்டு போனாள். அவருடைய தற்கொலைக்கு காரணம் என்ன? காதலா? சாதியா? ஒரே சாதி பார்த்து, கோத்திரம் பார்த்து, குளம் பார்த்து, சாதி பார்த்து, ஜாதகம் பார்த்து, ஜோசியம் பார்த்து, வேலத்து பொருத்தம் பார்த்து, ஒரே அந்தஸ்து பார்த்து, 2 ஒரே சாதியான்னு பார்த்து, அப்படித்தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அவங்களும் கோடீஸ்வரங்க, இவங்களும் கோடீஸ்வரங்க. அவனும் ஒரே ஜாதி, இவனும் ஒரே ஜாதி. அத்தனை நகை நட்டுகளை போட்டு அவனுக்கு அவ்வளவு வரதட்சணைகளை கொடுத்து, காரை வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, ஊரே முரண்டு பார்க்கிற அளவு கல்யாணம் செய்து வைத்தீர்களே, அந்த திருமணம் நிலைத்ததா? அவன் என்ன பண்ணா? உங்க அப்பா இன்னும் நகை வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வா என்று தினம் தினம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரிதன்யாவுக்கு சித்திரவதையில் கொடுத்து, அந்த பெண் அவங்க அப்பா அம்மாட்ட போய், அப்பா இதை துன்பப்படுத்துறான்ப்பா, கொடுமைப்படுத்துறான்ப்பா, உடல் ரீதியாகவும் நான் துன்பப்படுறேன், மன ரீதியாகவும் நான் துன்பப்படுறேன், ஒவ்வொரு நொடியும் நான் முன்னில கொடுக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல,
என்று அவங்க அப்பாட்ட போய் சொன்னா, நெதன்யாவோட அப்பா சொல்றாரு, எல்லாம் போக போக சரியாயிடுமா, இப்படித்தாமா இருக்கும், நீ கொஞ்சம் பொறுத்துக்க. எத்தனை முறை அந்த பெண் அப்பனிடம் முறையிட்டாலும் அவங்க அப்பன் சொல்ற பதில் என்ன? எல்லாம் பொறுத்துக்கப்பா, எல்லாம் சரியா. ஏன் அவ்வளவு கோடிகள் செலவு செய்து லட்சக்கணக்கில் வரதட்சணை கொடுத்து ஊரே பார்க்கிற மாதிரி கல்யாணம் செய்து வைத்த மகள் பிரிந்து வந்து விட்டால் கௌரவம் கெட்டு போகும். இப்ப உன் மகள் செத்து போயிட்டாலே உன் கௌரவத்தை வாழ வச்சுட்டியா? இப்ப பற்றி உன் கௌரவம் அந்த நெதன்யா, நீங்க யோசிச்சு பாருங்க. கவின் என்கிற நம்முடைய இளைஞரை தேர்ந்தெடுத்தாலும் இந்த பொண்ணு சுபாஷினி, இந்த பையனுக்கு என்ன கெட்டு போச்சு? நம்முடைய இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க? காதலிச்சா இயல்பா போட்டிருக்கிற ஒரு பொட்டு நகை இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு வாங்க நம்ம இளைஞர் சொல்லுவான். சொல்ல மாட்டானா? போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எத்தனையோ காவல் இளைஞர்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். இந்த பொள்ளாச்சியில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவருக்கும் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கும் பல பேருக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சண்டை போட்டு அவர்கள் இன்று வரை என்னுடைய கண்காணிப்பில் நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். யாரும் அவர்களுடைய யாருடைய வாழ்க்கையில் தோல்வி அடையல. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. கல்லூரி முதலாம் ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டில் காரில் தெரிந்து வந்த ஒரு கவுண்டர் பெண்ணு நம்மிடம் ஓடி வந்தாங்க, நம்மகிட்ட வந்தாங்க. திருமணம் செய்து வைத்தோம். நான் ஒரே ஒரு நிபந்தனை போட்டேன், அந்த பொண்ணு படிப்பை விட்டுட்டு வந்துருச்சுப்பா, அது எப்படியாவது படிக்க விட்டு வச்சேன்னு சொன்னேன். படிக்க வைத்தவன் தோழன்னு சொல்லி அவன் திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணை 3 ஆண்டுகள் கல்லூரியில் இவன் செலவு செய்து படிக்க வைத்து, எங்க அனுமதி இளைஞன் சக்தி என்னை இழிவா பேசுறையே அந்த இளைஞன், உன் பிள்ளைக்கு அவன் அப்பா ஆத்தாவா இருந்து காசு கட்டி படிக்க வச்சு டிகிரிய முடிக்க வச்சு இன்னைக்கு ஐடில வேலை வாங்கி கொடுத்திருக்கான். இந்த 2 பேரும் சம்பாதிக்கிறார்கள். கவினுடைய அழகில் குறைச்சலா, படிப்பில் குறைச்சலா, சம்பாத்தியத்துல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, சொத்துல குறைச்சலா, எதுல எங்க பையன் குறைஞ்சு போயிட்டா சொல்லு? கண்ணே வரல, ஏன் தூக்கம் இல்ல? போலீஸ் அவங்களை அடிச்சு துரிநிறுத்தி கொலை செய்கிற அந்த காட்சிகள் என் தூக்கத்தை கெடுத்து விட்டன அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு இந்த கவின் தூளத்துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நீங்க இப்ப நிம்மதியா தூங்குறீங்களா? தூக்க வரலாம் உங்களுக்கு? சீரா பார்த்து கண்ணீர் வருது, நேர்ல ஒரு கொலை நடக்கிறது, கண்ணீர் வரவில்லையா? அஜித்குமாருக்கு போன் போட்டு சாரி சொன்னீங்கல்ல, எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. கவினுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கூப்பிட்டு சாரி சொல்லுங்க முதலமைச்சரே. சொல்லுகிற தகுதி இருக்கா உங்கள? சொல்ல முடியுமா? சாரி சொன்னா அது எவ்வளவு வெட்கத்துக்குரியது. உங்கள் ஆட்சியில் ஆணவ கொலை தொடர்ந்து நடக்கிறது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்க? ஆணவ கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், ஆணவ கொலை குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். சங்கர் கௌசல்யா வழக்கில் உயர்நீதிமன்றம் கௌசல்யாவுடைய தந்தையாக இருந்த சின்னச்சாமியையும் அவருடைய தாய்மாமனையும் அவங்க அம்மாவையும் விடுதலை செய்த போது அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீங்கள் கண்டித்தீர்களா இல்லையா? காவல்துறை உரிய சாட்சியங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த வழக்கை முறைப்படி நடத்தவில்லை. அதனால் முதன்மையான குற்றவாளிகள் விடுதலையாகிவிட்டனர் என்று எடப்பாடி பழனிசாமியை நீங்க கண்டிச்சீங்களா இல்லையா? ஆணவ கொலைன்னு மூச்சுக்கு 300 சொன்னீங்களா இல்லையா? எதிர்கட்சியா இருக்கும்போது ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம்
படைப்போம், இயற்றி ஆவோன்னு எங்களுக்கு உறுதிப்படுத்தீங்களா இல்லையா? நீங்கள் மக்கள் மன்றத்திலும் தேர்தலிலும் கொடுத்த உறுதி என்னாச்சு? காப்பில் பறக்க விட்டு விட்டீர்களே முதலமைச்சரே. பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் அறிவிச்சீங்க. ஆதி திராவிட விடுதிகளை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய விடுதிகளுக்கெல்லாம், எல்லா விடுதிகளுக்கும் சமூக நீதி விடுதின்னு பேர மாத்தினீங்க. சமூக நீதி நாளை கடைபிடிப்பதும், சமூக நீதி விடுதிகளுக்கு பெயர் வைப்பதும் சமூக நீதியை நிலைநாட்டுவதாகாது. நாங்கள் சமூக நீதிக்காக இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு பயன்படுமே ஒழிய உண்மையாக பயன்படாது. இந்த ஆட்சி என்ன ஆட்சி? சமூக நீதி ஆட்சி. இந்த ஆட்சிக்கு பெயர் என்ன? இந்த மாடலுக்கு பெயர் என்ன? திராவிட மாடல். அப்படின்னா என்ன? சமூக நீதி என்றால் சாதி ஒழிப்பு. இந்த தமிழ் சமூகத்தில் ஒருவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன், ஒருவன் மேல்ஜாதி, ஒருவன் கீழ்ஜாதி என்கிற பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரும் சரிநிகரானவர்கள் என்கிற சமத்துவம் தான் சமூக நீதி. வேற என்ன? இந்த சமத்துவம், இந்த சாதி ஒழிந்த சமத்துவ சமூகத்தை படைப்பதுதான் சமூக நீதினா, இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு நீங்கள் ஒரு சிறு முயற்சியை கூட எடுக்கலையே. இதை எப்படி நாங்கள் சமூக நீதி அரசு சொல்ல முடியும்? திராவிடம்னா என்னங்க? திராவிடம்னா என்ன? அது ஒரு கருத்தியல். திராவிடம் என்கிற கருத்தியல் எதை உண்மையாக கொண்டது? எதை உள்ளடக்கமாக கொண்டது? சாதி ஒழிப்பை உள்ளடக்கமாக கொண்டது. பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, இதெல்லாம் திராவிடம். திராவிடத்தினுடைய உயிர்ச்சாரம் சாதி ஒழிப்பு. நீங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்களே, இந்த ஆணவ படுகொலைகளை தொடர்ந்து நீக்கமர நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் நடந்துகிட்டு இருக்கே. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை ஆணவ கொலைகள்? நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னு ஒரு உறுப்பினர் எழுதி கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்க ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேண்டும், ஆணவ கொலை குற்றங்களை தடுக்க வேண்டும், ஆணவ கொலை குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும், அவர்கள் தப்பிவிடுவதற்கு நாம் ஒருவரும் அனுமதிக்க கூடாது. இதை எல்லாவற்றையும் சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில சொல்றாரு, ஆணவ கொலைங்கிற வார்த்தையை கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். தனிச்சட்டம் தேவையில்லை என்று சட்டப்பேரவையில விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. விளக்கம் கொடுக்கும் போது கூட ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொல்ல மறுத்தார். எதிர்கட்சியா இருக்கும் போது 100க்கு 300 தடவை சொன்னீங்க ஆணவ கொலை, ஆணவ கொலை, ஆணவ கொலைன்னு. முதலமைச்சர் ஆன பிறகு ஆணவ கொலைங்கிற சொல்ல கூட ஸ்கிப் பண்றீங்க. அந்த சொல்லை சொல்லாமல் தாவறீங்க. என்ன விளக்கம்? ஏற்கனவே இருக்கிற பட்டியலின பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டமே இதுக்கெல்லாம் போதுமானது. எனவே SC/ST ஆக்ட், PCR கேஸ் சொல்லுவோம் நம்ம முன்னாடி. SC/ST ஆக்டே போதும். சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இருக்கிற அந்த சட்டமே போதும். இயல்பா இருக்கிற சட்டங்களே போதும். இந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு நாம் இந்த கொலைகளை செய்கிறவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்க. நான் இப்ப கேட்கிறேன், சங்கர் கௌசல்யா உடன்பேட்டையில வெட்டப்பட்டாங்க. சங்கர் கொலை செய்யப்பட்டார். கௌசல்யாவையும் வெட்டினார்கள், தலையிலேயே வெட்டினார்கள். சங்கரை விட அதிகமாக வெட்டி விழுந்தது கௌசல்யாவுக்கு தான். சங்கர்
கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டாரு. கௌசல்யா அவனுடைய மடியிலேயே மயங்கி விழுந்தா. அவனும் மயங்கி விழுந்துட்டான்னு இவன் நினைச்சுக்கிட்டான். ஆனா சங்கர் உண்மையிலேயே அந்த வண்டியிலேயே செத்து போயிட்டாரு. இவள் மயங்கி கிடந்தவளை சிகிச்சை கொடுத்து காப்பாற்றினாங்க. கௌசல்யா அப்படித்தானே காப்பாற்றப்பட்டாங்க. இப்ப சங்கர் என்கிற தாழ்த்தப்பட்ட இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதற்கு SC/ST ஆக்ட் பயன்படுத்தப்பட்டுச்சு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒருவேளை கௌசல்யா என்கிற பிற்படுத்தப்பட்ட சாதி பெண் இந்த படுகொலையில் இணைந்திருந்தால் எந்த சட்டத்தை போடுவீங்க முதலமைச்சரே? சொல்லுங்க. SC/ST ஆக்ட் வருமா? கொல்லப்பட்ட கௌசல்யா SC இல்ல, கொல்லப்பட்ட கௌசல்யா ST இல்ல, அவ பட்டியலத்து சாதியும் இல்ல, பழங்குடியினரும் இல்ல. அப்போ கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் SC/ST ஆக்டும் போட முடியாதுன்னா என்ன வழக்குல போடுவீங்க? இயல்பான கொலை வழக்குல போடுவீங்க. அது இயல்பான கொலையா? அது இயல்பான கொலையா? ரெண்டு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க. நான் நம்ம பசங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு கவுண்டர் சாதி பையனும் ஒரு வன்னியர் சாதி பொண்ணும் ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க. அங்க கௌரவம் வந்துருச்சு. நீ எப்படி அந்த சாதி பையனுக்கு அந்த சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், நீ எப்படி இந்த சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது அந்த பொண்ணையோ பையனையோ அவங்க அப்பாத்தாலே வெட்டி கொண்டுறாங்க. அப்படி ரெண்டு பிற்படுத்தப்பட்ட சாதியில் ஒரு படுகொலை நடந்தால் அது இந்த SC/ST ஆக்டில் வருமா? வராதுல்ல. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, மதுரையில நம்ம அருந்ததிய இளைஞன் ஒரு பல்லர் சமூகத்து பெண்ணை காதலிச்சிட்டான். நம்ம அருந்ததிய இளைஞன் ஒரு பல்லர் சமூகத்து பெண்ணை காதலிச்சிட்டான். ரெண்டு பேரும் SC. ஆனா இவன் பல்லனுக்கு என்னன்னா, பல்லர் சமூகத்துக்காரருக்கு என்னன்னா, நம்மளை விட கீழ் ஜாதியாரு அருந்ததியர். இவரே கீழ் ஜாதிதான், இவரே பட்டியலினத்து சாதிதான், இவரே மற்ற மேல் சாதிக்கு அடிமையாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சுயமரியாதை இழந்து அடிமையா அவன் காலடியில உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க உங்களை விட உயர்ந்த சாதி இருக்கிறவங்கிட்ட சமமா சேர் போட்டு உட்காருங்க பார்ப்போம். நம்ம ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாரு, பிரசிடென்ட் இருப்பாரு, அவர் கவுண்டரா இருப்பாரு. அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு போங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்க ஐயா அப்படின்னு போங்க. அந்த பிரசிடென்ட் முதல்ல என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பிரசிடென்ட் என்ன செய்யணும்? முதல்ல சேர் போட்டு உட்காருப்பான்னு சொல்லணும். சொல்லுவாரா? அவர் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுட்டு என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும் அவரு? நாம சேர்ல உட்கார்ந்துருக்கோம், வந்திருக்கிறவருக்கு நமக்கு சமமா சேர போட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அப்படி உன்னை ஆதிக்கம் செய்யறவனுக்கு நீ அடிமையா இருந்துட்டு அவன் செருப்பை தொடச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? உன்னை போலவே கீழ் ஜாதியாக இருக்கிற, உன்னை போலவே பட்டியலினத்தில் இருக்கிற அருந்ததியர் உனக்கு கீழ் ஜாதி. அந்த வீட்டு பையன் அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அருந்ததிய இளைஞனை தலையை துண்டித்து முண்டமாக்கினார்கள். நடந்துச்சா இல்லையா? மதுரையில முண்டமாக்க தலை தனியா உடல் தனியா இருந்தது. கொல்லது யாரு? பல்லர் என்கிற SC சமூகத்தை சேர்ந்தவங்க. கொல்லது யாரு? அருந்ததியர் என்கிற SC சமூகத்தை சேர்ந்தவரை. இப்ப SC ஆனவர் SC-ஐ படுகொலை செய்தா அது எப்படி SC/ST ஆக்ட்ல வரும்? இதையெல்லாம் அறியாதவரா இந்த முதலமைச்சர்? இதையெல்லாம் புரியாதவரா நம்முடைய முதலமைச்சர்? SC/ST ஆக்ட் போதுங்கிறீங்களே. இன்னைக்கு கவின் கொல்லப்பட்டிருக்கிறான். கவினை கொன்ன சுர்ஜித்தை காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சிட்டான். என்னுடைய தங்கையா அக்காவா கூட பிறந்தவன் இந்த மாதிரி வேட்டு கீழ் ஜாதி பையனை காதலிச்சுட்டான், அதனால நான் அவனை கொன்னுட்டேன் என்று அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைறான். காவல் நிலையத்தில் போய் அவனே சரணடைகிறான். அவனை சரணடைய வைத்தது யார்? சொல்லுங்க. யார் கொண்டு போய் அவனை சரணடைய வச்சான்? அவன் சரணடைந்ததில் அவனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லையா? சரி, சரணடைஞ்சான்ல. சரணடைஞ்ச பிறகு இந்த
சுபாஷினியுடைய கவின் காதலித்த சுபாஷினியுடைய அப்பா சித்தா மருத்துவமனையில மருத்துவரா இருக்கிற அந்த சுபாஷை தன்னுடைய மகள் தேடி போய் உன்னாலதான் என் மகன் கொலைகாரன் ஆனான்னு மருத்துவமனையில அடிச்சாரா இல்லையா? அந்த சுபாஷினுடைய தந்தையை, ஒரு ஆணவ கொலை குற்றவாளியை, ஏன்னா கவினுடைய பெற்றோர் இந்த கொலையில் சுபாஷினுடைய அப்பா அம்மா 2 பேருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சரவணன் மேலையும் கிருஷ்ணகுமாரி மேலையும் எஃப்ஐஆர் போட்டாச்சு. முதல் தகவல் அறிக்கை போட்டாச்சு. முதல் தகவல் அறிக்கையை போட்ட உடனே போலீஸ் செய்ய வேண்டிய கடமை என்ன, வேலை என்ன? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் நான் தான் முதல்ல புகார் கொடுத்திருக்கேன். நீ எஃப்ஐஆர் போட்டுட்ட, முதல் தகவல் அறிக்கை போட்டாச்சு. என்ன பண்ணணும்? அவனை அரெஸ்ட் பண்ணி முன்னோட கஸ்டடி கொண்டு வரணும். அதனால நீ உடனே செய்ய வேண்டியது நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அதான் நீ செய்ய வேண்டியது. அப்ப அவனை மருத்துவருக்கு அழைச்சிட்டு போய் ரிமைண்ட் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும். அதான உன்னோட வேலை. கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு 4 நாட்களாக எஃப்ஐஆர் பதியப்பட்ட சுபாஷினுடைய தாய் தந்தையை கைது செய்ய சொல்லி கவினுடைய பணத்தை வச்சு பெற்றோர் போராடிட்டு இருக்காங்க. 4 நாளா போராடினாங்க. அசைந்து கொடுக்கவில்லை இந்த அரசு, அசைஞ்சு கொடுக்கல. எஃப்ஐஆர் போட்டப்பா அரெஸ்ட் பண்ணு, கவினுடைய பணத்தை வாங்க மறுத்து பெற்றோர் போராடுகிறார்கள். 4 நாட்களாக போராடுகிறார்கள். ஏன் நீங்க கைது செய்யல? ஏன் சரவணனை கைது செய்ய 4 நாள் ஆச்சு? இப்ப வரைக்கும் கிருஷ்ணகுமாரியை கைது செய்யவில்லை. ஏன் அவங்க குற்றவாளியா இல்லாம கூட போகட்டுங்க, எஃப்ஐஆர் போட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க நீதிமன்றத்துல நாங்க குற்றமற்றவரை நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும், அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் இந்த சுபாஷினியோட அப்பாவும் அம்மாவும், அந்த கொலைகாரனோட அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொலையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் மகன் செய்த கொலை குற்றத்துக்குரியது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல தயாரா? சொல்லுவீங்களா? சொல்லணும்ல, சம்பந்தம் இல்லைன்னா சொல்லணும்ல. சரி, நாளைக்கு அந்த படுகொலை செஞ்சாம்பார்கள் சுற்றிட்டு அவனை பெயில யாரு எடுப்பா? பெயில் எடுக்கணும்ல, அவனை பிணையில் எடுக்கணும்ல, சிறையில் இருந்து யார் எடுப்பா? நீங்க தான் எடுப்பீங்க. சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் தானே அவனுக்கு பெயில் போடுவீங்க. அப்ப ஏன் பெயில் போடுவீங்க? அந்த கொலை குற்றத்தில் உங்களுக்கு பங்கு இருப்பதால், அந்த கொலை குற்றத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருப்பதால் நீங்க பெயில் போடுவீங்க. இவர்களை கைது செய்வதற்கு 4 நாட்களாக பிணத்தை வைத்து போராட வேண்டி இருக்கிறது என்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்களை ஆதரித்து தேர்தலில் எப்பொழுதுமே பிரச்சாரம் செய்யாத நாங்கள் கடந்த 2 தேர்தலில் உங்களுக்காக வீதி வீதியாக துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, ஏன் எங்களுக்கு இந்த மக்கள் நலனின் மீது இருந்த அக்கறை, தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அக்கறை, பாரதிய ஜனதா கட்சி என்கிற பாசிச கட்சி, RSS என்கிற மனிதகுலத்துக்கு விரோதமான அமைப்பு இந்த தமிழ்நாட்டில் காலடி வைக்க அனுமதிக்க கூடாது என்கிற பொறுப்போடும் கடமை உணர்வோடும் நாங்கள் உங்களுக்கு வாக்கு கேட்போம். நாளைக்கு தேர்தல் வந்தாலும் அர்த்தம் செய்ய போகிறோம். ஏன்னா எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா என்றால் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ்நாட்டு மக்களின் நலனா திராவிட முன்னேற்ற கழகமா என்றால் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான். இதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சரி, இன்னைக்கு ஆளும் கட்சியை விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும், அதாவது எப்படியாவது ஆயிரணும், எவன் காலில் விழுந்தாவது ஆயிரணும்.
எவங்கிட்ட அடிமையா இருந்தாலும் ஆயிரணும். அடிமை சாசனத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுதி கொடுத்து விட்டு உங்களை சந்திக்க வராது எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கவினுடைய கொலையை வாய் வந்திருக்கிறாரா இன்னைக்கு வரைக்கும்? இந்த ஆணவ கண்டிப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நண்பர்களே, தோழர்களே, ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் ஆணவ கொலைகளை நிறுத்திவிடப் போவதில்லை. ஆனால் இந்த தனி சட்டம் சாதி வெறியர்களின் கொட்டத்தை அடக்கும், சாதி வெறியை தணிக்கும். அந்த கொலை குற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு மனத்தடையை உருவாக்கும். தனி சட்டம் வந்தால் சிறப்பு நீதிமன்றங்கள் வரும், சிறப்பு நீதிமன்றங்கள் வந்தால் அதற்குரிய கண்காணிப்புகள் வரும். அப்படி நடக்கிற போதுதான் நாம் ஆணவ கொலைகளை படிப்படியாக தடுத்து நிறுத்த முடியும். சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு இந்த கவின் கொலையை முன்னிட்டாவது ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டத்தை உடனே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயக்க வேண்டும் என்று கேட்டு